கற்பனையின் பொருள் என்ன? நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் யார்? மாபெரும் ஆன்மீக போராட்டத்தின் பின்னணி என்ன? அது எப்பொழுது முடிவு பெறும்? ஆண்டவர் அன்புள்ளவரா, நியாயம் செய்கிறவரா? வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாம். இதனால விசேஷமாக நிகழ்ச்சி சிறப்பிக்கத்தக்கதாக போதகர் கெர்ஷோம், போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. துதிகன மகிமை யாவும் இயேசுவுக்கே. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 2025 ஆண்டின் முதல் காலாண்டு பாடங்களை படிக்க இருக்கிறோம். இக்காலாண்டு பாடத்தின் தலைப்பானது தேவனுடைய அன்பும் நியாயமும். பாடம் 1. பாடத்தை எழுதியவர் ஜான் சி பக்கம். பாடம் 1 பாடத்தின் தலைப்பானது தேவன் மனப்பூர்வமாய் அன்பு கூறுகிறார். மனப்பாட வசனம் ஓசியா 14 அதிகாரம் 4 நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. அருமை அருமை. பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த காலாண்டுக்கான ஒரு அறிமுகமும் இந்த பாடத்தின் அறிமுகமும். இந்த காலாண்டு முழுவதுமாக தேவனுடைய அன்பு எப்படி பரிபூர்ணமானது என்பதையும், இந்த மாபெரும் போராட்டத்திலே மனிதர்கள் தோல்விகளை அநேக விசை சந்தித்தாலும் தேவன் நம்மை ஊக்கப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறபடினால் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறதற்கு ஏதுவாக நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை இந்த முழு காலாண்டு முழுவதுமாக நாம் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கு பாடத்திலே நமக்கு நல்ல ஒரு அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவை நமக்கு மாதிரியாக காண்பிக்கிறார்கள். பேதுருவினுடைய வாழ்க்கையின் அனுபவம் இது அவருக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருந்தோம். அவர் தன்னை நம்பினபடினால் அவர் ஆண்டவரை 3 விசை மறுதலித்தார் என்று பார்க்கிறோம். பிற்பாடு அந்த கதை அதோடு முடியவில்லை. ஆண்டவர் அவரை தொடர்ந்து பிடிக்கிறார். பிற்பாடு அவரிடத்திலே 3 விசை ஆண்டவர், பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டபொழுது, ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று 3 விசை சொல்லுகிறார். ஆனால் 3வது விசை அதே கேள்விதான், அந்த பதில் சேம் பதில் தான். ஆனால் 3வது விசை சொல்லும் பொழுது அவர் கதறி அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்றார், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும், நீர் அதை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். நான் உம்மை நேசிக்கிறேன். இந்த கேள்வி பேதுருவினிடத்தில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு தனிநபரிடத்திலும் ஆண்டவர் கேட்கிறார். ஏனென்றால் நாம் எல்லாருக்காகவும் இரட்சகராக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறபடினால் அவருடைய உன்னதமான அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே அந்த கேள்விக்கு எப்படி பதில் கொடுக்கிறோம் என்பதுதான் ஒரு சவாலாக இருக்கிறது. அதற்கு பதில் கொடுக்கிற பிரகாரமே ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். முதல் பாடத்தின் தலைப்பு தேவன் மனப்பூர்வமாய் அன்பு கூறுகிறார். முதலாவது கேள்வி பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கு என்னன்னா, உடன்படிக்கையை உடைத்த பிறகும் தேவன் மனப்பூர்வமாய் இஸ்ரவேல் மக்களை எப்படி நேசித்தார்? பலத்த கரத்தினாலே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்தார். அங்கே சீனாய் மலை அடிவாரத்தில் அங்கே மோசே அங்கே மலையின் மீது அங்கே 10 கட்டளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வருகிறாரு. கீழே எங்கள் கண்டுகொட்டி முண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களை ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் வணங்கி கொண்டு. கோபத்தில் என்ன செய்கிறாரு, மோசே அதை தூக்கி எறிந்து உடைத்து விடுகிறார். உடன்படிக்கை அவர்கள் என்ன செய்துட்டாங்க, மீறி போட்டார்கள். அதன் ஒரு அர்த்தமாக தான் அங்கே என்ன செய்கிறாரு ஆண்டவர், அங்கே மோசே அங்கே கொண்டு வந்த கட்டளைகளை அங்கே உடைத்து போடுவதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எல்லாம் அங்கே முடிந்து போனது போல பார்க்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே நான் என்ன செய்ய போகிறேன், உன்னை கொண்டு ஒரு பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். உடனே மோசே அவர்களுக்காக பரிந்து பேசி, என் பேர் என்ன செய்யுங்க, ஜீவ புஸ்தகத்தில் எடுத்து போடுங்க, அவர்களுக்காக இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் அங்கே இறங்குவதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அங்கே உடன்படிக்கையை மீறியதனாலே தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் அன்பிற்கும் அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா தகுதியற்றவர்கள் ஆனார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் அவர்களை நிர்மூலமாக்காதபடிக்கு மிகுந்த இரக்கமுள்ளவராகவும் கிருபை உள்ளவருமாக இருந்ததை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதுதான் அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கிருபை, கிரேஸ், அதாவது அன்மெரிட்டட் ஃபேவர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. தகுதியற்றவருக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய தயவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமை. பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி,
எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தம் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று ஆண்டவர் எழுதுகிறார். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? பொதுவாகவே இந்த வசனத்தை நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்குவாங்க. என்ன நினச்சிக்குவாங்கன்னா, ஆண்டவர் ஒரு சாராருக்கு மாத்திரம் கிருபையை கொடுக்குறாரு, இன்னொரு சாரார் மேல் அவர் கடினமாக இருக்கிறார் என்று நினைப்பார்கள். அப்படி அல்ல. தேவன் எல்லார் மேலும் நான் இரக்கமுள்ள தேவன் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக மோசேவுக்கு வெளிப்படுத்துகிறார். பாஸ்டர் சொல்லிட்டு இருந்த அதே கான்டெக்ஸ்ட் தான். அதாவது அவங்க ஒரு விக்கிரகாராதனைக்குள்ளாக மீண்டுமாக விழுந்து போகிறார்கள். ஆனால் மீண்டுமாக தம்முடைய உடன்படிக்கையை அவர்களோடு புதுப்பித்து அவர்களை ஆண்டவர் தொடர்ச்சியாக சிநேகிக்கிறார் என்பதை இங்கே காண்பிக்கிறார். இப்போ இதில் 3 விஷயங்களை ஆண்டவர் மோசேவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொல்ல நினைக்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த கிருபையை அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒன்று அல்ல, அதை தேவன் இலவசமாக அதை கொடுக்கிறார் என்பதை முதலாவதாக காண்பிக்கிறார். அதை இவங்க சம்பாதிக்கிறதற்கு ஏதுவான எந்த ஒரு செயல்பாட்டின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஆண்டவர் உறுதி செய்து, இதில் ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார்னா, அவர் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறபடினால் தம்மால் உண்டாக்கப்பட்ட அவருடைய சிருஷ்டிப்புக்கு இது ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை தொடர்ச்சியாக காண்பிக்கிறார் என்பதை இதில் காண்பிக்கிறார். இதற்கான நல்ல விளக்கத்தை பவுல் தான் நமக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுக்கிறார். இந்த வாக்கியத்தை ரோமர் 9ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தில் சொல்றார். எவன் மேல் நான் இரக்கமாயிருப்பேனோ நான் இரக்கமாயிருப்பேன் என்பதை அங்கு சொல்லிட்டு, அதனுடைய விளக்கத்தை அந்த 9ஆம் அதிகாரத்தில் சொன்ன காரியத்தை 11ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக கொண்டு முடிப்பார். அதை எப்படி சொல்றாருன்னா, 32வது வாக்கியத்தில் சொல்லும் பொழுது, எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளாக அடக்கி போட்டார். அப்படின்னா ஒரு காலகட்டத்திலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாருமே கீழ்ப்படியாமைக்குள்ள போயிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் தேவனுடைய ஐஸ்வர்யமும் அவருடைய அனந்த ஞானமும் அவர்கள் மேல் இரக்கத்தை காண்பித்து அவர்களை மீண்டுமாக மீட்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை பவுல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான கேள்வி என்னன்னா, ஒரு சோர ஸ்திரீயை சேர்த்து கொள்ள வேண்டும் என ஓசியாவிடம் தேவன் ஏன் சொன்னார்? ஓசியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஓசியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நீ இப்போ என்ன செய்யி, ஒரு சோர ஸ்திரீயும் அவருடைய பிள்ளைகளையும் சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். அங்கே வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் பல வேளைகள் அங்கே தேவனாகிய கர்த்தரை விட்டு வழி விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றினார்கள். இதனை ஒரு பொருள் பாடமாய் விளக்கும் விதமாக, ஒரு லிவிங் ஆப்ஜெக்ட் லெசன் மாதிரி ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓசியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, போயிட்டு அந்த சோரஸ்திரியை சேர்த்துக்கொள்ள சொல்லுகிறார். இதிலிருந்து ஒரு 3 கருத்துக்களை நாம் பார்க்க முடியும். என்னென்று சொன்னால், ஆண்டவருடைய உத்தம குணமும் அன்பும் இங்கே வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். அநேக வேளை அவர்கள் பின்வாங்கி போனாலும், ஆண்டவருக்கு கோபம் மூட்டினாலும், கர்த்தர் அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களை மீட்டு கொண்டார். ஓசியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, அங்கே அநேக முறை சென்று தன்னுடைய மனைவியை அங்கே மீட்டுக்கொள்வதை நாம் பார்க்க முடியும். 2வது கருத்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த ஜனங்கள் ஒரு மன கடினம் உள்ளவர்களாக இருந்தாங்க. கர்த்தருடைய மன்னிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அதை அலட்சியப்படுத்தி அவர்கள் அங்கே கடின இருதயத்தோடு இருந்ததை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். 3வது, ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு ஒரு பரிபூரணமான அன்பை வெளிப்படுத்தியதை நாம் பார்க்க முடியும். அங்கே ஓசியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலகட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக 722 நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு பின், அதுக்கு முன்பதாக அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இது என்ன செய்கிறது, பார்க்கப்படுகிறது. இதை வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லவோதிக்கியா செய்தி என்று சொல்லப்படுகிறது. கடைசி நேரம் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனாலும் அவர்கள் வழி விலகி போனார்கள். இதில் தேவனுடைய மேன்மையான அன்பு இங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஓசியா 1ஆம் அதிகாரத்தில் ஒரு கேள்வி கேட்டோம், அதுக்கு பதில் சொன்னாங்க. அப்படியே புக்கு கடைசி போகிறோம். ஓசியா 14ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு கேள்வி, தேவன் தம் மக்கள் மேல் வைத்த அன்பை ஓசியாவின் அனுபவத்திலிருந்து எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பாஸ்டர் சார்ல்ஸ். பழைய ஏற்பாட்டில் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து ஆண்டவர் ஆவிக்குரிய பாடங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போது தவறி போன, அதாவது அடிக்கடி புருஷனுடைய சிநேகத்திலிருந்து விலகி போன ஒரு பெண்ணை ஓசியாவை இதோ சிநேகிக்க வைத்தது போல,
என்னுடைய அன்பு இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் தனியாமல் இருக்கிறது, என்னுடைய அன்பு அவர்களை தொடர்ந்து பிடிக்கிறது என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதில் மிக முக்கியமாக 4 விஷயங்கள் அதில் வலியுறுத்தப்படுகிறது. முதலாவது, ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மீண்டுமாக என்னிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார், இன்விடேஷன் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னிடத்திலே நீங்கள் திரும்பி வருவீர்களே என்றால் நான் உங்களை குணமாக்குவேன், உங்களை பரிபூரணப்படுத்துவேன் என்கின்ற ஒரு வாக்கை கொடுக்கிறாரு. மூன்றாவது, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவுதான் தோத்து போய் அல்லது விழுந்து போய் என்னை விட்டு விலகி போயிருந்தாலும் நான் உங்கள் மேல் வைத்திருக்கும் என்னுடைய தயவு தொடர்ச்சியாக உங்கள் மேல் நிலைத்து கொண்டே இருக்கிறது என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். நான்காவது, மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, நீங்க இதுக்காக உங்களுடைய சரீரத்தை வருத்தி கொள்ளவோ அல்லது ஏதோ ஒன்றை எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, இவைகள் அனைத்தையும் நான் உங்களுக்கு இலவசமாகவே செய்கிறேன் என்கின்ற அவருடைய இரக்கத்தின் மேன்மையை வெளிப்படுத்துகிறதை இந்த 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை நான் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான கேள்வி, சிருஷ்டிப்போடு தொடர்புடைய தேவனின் சுதந்திரத்தை பற்றி வெளிப்படுத்தல் 4:11, சங்கீதம் 33:6 மற்றும் அப்போஸ்தலர் 17:25 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது என்ன? இஸ்ரவேலை தேவன் எப்படி சுதந்திரமாய் நேசித்தாரோ, எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட போதும் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகித்ததை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதனை போலவே நாம் பாவிகளாக இருந்த போதும் ஆண்டவராகிய தேவன் நம் மீது அன்பு செலுத்துகிறார். அதுதான் மனப்பூர்வமான அன்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு கட்டாயம் இல்லை நம்மளை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி. அவர் நேசிக்காமல் இருக்கலாம். ஆனாலும் கூட நாம் பாவம் செய்தவர்களாக இருந்த பொழுதும் ஆண்டவர் நம்மை நேசிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். மனித குலத்தை நேசிக்க அவர் சித்தம் கொண்டதுனாலே அவருடைய சுய சித்தத்தின் பிரகாரம் சுதந்திரமான தீர்மானத்தின்படி அவர் நேசிக்கிறார். இதை குறித்து சங்கீத புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், சங்கீத பாட்டு 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையினாலும் அவருடைய சுவாசத்தினாலும் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. தேவன் சுதந்திரமாய் இவ்வுலகத்தை படைத்தார். படைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. மனுஷனோடு அவர் உறவாட வேண்டும், அதுக்காக அவர் படைச்சாரு அப்படின்றதோட காட்டிலும் அங்கே நம்ம பார்க்கும் பொழுது தெய்வத்துவத்தின் இடையே ஒரு உன்னதமான அன்பின் உறவாடல் இருந்துச்சு. அப்போ மனிதன் கட்டாயமாக படைக்கப்படணுன்ற அவசியம் இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் மனிதனை படைத்து அவனை நேசிக்க சித்தம் கொண்டார். அதுதான் வெளிப்படுத்தல் 4:11 வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் துதிக்கும் தொழுகைக்கும் பாத்திரராக இருக்கிறார் என்பதை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பேசுவோம். பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி, உலகங்கள் உண்டாவதற்கு முன்பே தேவனின் அன்பு எப்படி இருந்தது? இதை கெத்செமனே தோட்டத்தின் ஜெபத்தில் ஆண்டவர் ஏறெடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். யோவான் 17ஆம் அதிகாரம் 24வது வாக்கியத்திலே சொல்லும் பொழுது, பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்னே நீர் என்னில் அன்பாய் இருக்கிறபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாய் நான் எங்கே இருக்கிறேனோ அவர்கள் அங்கே இருக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவாகிய தேவன் நம்மை சிநேகித்து இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரரை எப்படி சிநேகிக்கிறாரோ அதே பிரகாரமாய் தான் நம்மையும் சிநேகிக்கிறார் என்பதை இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் திட்டமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போது இந்த அன்பை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால், அவருடைய குமாரரை பிதாவாகிய தேவன் நமக்காக கொடுக்கிறார் என்றால் அவர் மேல் வைத்த அந்த அன்பு சகலமும் உண்டாக்கப்படுகிறதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் அவருடைய அன்பை அவருடைய குமாரரில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய குமாரரும் அவருடைய பிதாவில் அன்பாக நிலைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அன்பை தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு காண்பிக்கிறார். அதை குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னா 4 காரியங்களை மையமாக வைத்து சொல்லலாம். ஆண்டவருடைய சகல படைப்புகளும் அன்பை மையமாக வைத்தே இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை நேசித்ததுனால தான் நம்மளை படைச்சிருக்கிறார். ஏதோ நம்மளை படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளை நேசிக்கிறார், அப்படி அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். 2வது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுதும் ஆண்டவர் அவருடைய அன்பினாலேயே நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். ஏதோ சும்மா போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டாங்க அந்த மாதிரியான இது இல்லை. ஆண்டவர் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 3வது, நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய குணாதிசயமே அன்பு தான். அவருடைய வெளிப்பாடு, அவருடைய எல்லா செயல்பாட்டின் வெளிப்பாட்டையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதில் நிச்சயமாய் அன்பு விளங்கும் என்று பார்க்கிறோம். இதில் ஆண்டவர் குறிப்பாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவனும் குமாரரும் ஆவியானவரும்
அவர்கள் அன்பிலே ஒற்றுமையாய் இருக்கிறது போல இந்த அன்புக்குள்ளாக நாம் வரும்பொழுது நாமும் குடும்பத்திலும் சபையிலும் எந்த சூழ்நிலையிலும் ஒற்றுமையாக இருக்கலாம் என்பதை ஆண்டவர் நமக்கு இதன் மூலமாய் காண்பிக்கிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமான இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? தொடர்ந்து நம்ம பாடத்தை படிப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 1-14 ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அழைக்கப்பட்ட அநேகர் யார்? மத்தேயு 22:1-14 ஒரு அருமையான ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து சொன்ன கல்யாண விருந்து ஓமையிலே ஒரு ராஜா தன் குமாரனுக்கு விருந்து செய்கிறார். கல்யாணத்துக்கு வர சொல்லி அங்கே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அங்கே அழைத்தவர்களை போய் அழைத்து அனுப்பும் பொழுது அவர்கள் அநேக சாக்கு போக்குகளை சொல்லி அங்கே நிராகரிக்கிறார்கள். மறுபடியும் 2ஆம் முறை அங்கே ராஜா அழைப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஊழியக்காரர்களை பிடித்து அங்கே கொலை செய்வதை பார்க்க முடியும். கோபம் கொண்ட அவர் என்ன செய்கிறார், சேனைகளை அனுப்பி அவர்களை அங்கே அழித்து போடுவதை பார்க்க முடியும். மறுபடியும் அவருடைய ஊழியக்காரரை அனுப்பி வழி சந்திகளில் காணப்படுகிறவர்கள் என்ன செய்யுங்க, கூட்டிக் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்ன மாத்திரத்திலே இங்கே அந்த விருந்து சாலை நிரம்பி வழிகிறது. அப்பொழுது அங்கே பார்க்க வரும் பொழுது ஒரு மனிதன் அங்கே கல்யாண வஸ்திரம் இல்லாமல் அங்கே அமர்ந்திருக்கிறான். அவனை விசாரித்து அங்கே புறம்பாக்கி போடுவதை நாம் பார்க்க முடியும். இதில் என்ன ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முதலாவது அங்கே ரட்சிப்பு அங்கே யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அவர் என்ன செய்தாங்க அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் கொலை செய்ததை பார்க்க முடியும். பின்னர் பிரஜாதியர்களுக்கு சென்றதை நாம் பார்க்கிறோம். இந்த கல்யாண வஸ்திரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராக கிறிஸ்துவின் நீதியை குறிக்கிறதா இருக்குது. அவருடைய குணத்தை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். இந்த கேள்வியிலே நாம் பார்த்தோம், அழைக்கப்பட்ட அநேகர் யார்? அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீயோர் நல்லோர் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்வதும் அதை நிராகரிப்பதும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ் அதே அதிகாரம் மத்தேயு 22:1-14 ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கு, அதை விளக்கிட்டிருக்காங்க. அதில் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் யார்? இதில் ஆண்டவர் சிலர் என்று யாரை குறிப்பிடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அழைக்கப்பட்ட அநேகரை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார், அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இதில் ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் மேட்டர்ஸ். எல்லாரும் இதை கேட்டு வராங்களா அப்படின்னா இல்லை. அவருடைய அழைப்பை அநேகர் நிராகரித்து புறக்கணித்து தள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதில் தனிப்பட்ட மனுஷனுடைய தேர்ந்தெடுக்கும் அந்த சுதந்திரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரிடத்திலே வருகிற மனுஷனுடைய இருதயத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் பக்குவப்படுத்தி நம்மை ஆயத்தப்படுத்துகிறபடினால் அந்த திருமணத்திற்கு நாம் என்ன ஆகிறோம், ரெடி ஆகிறோம் என்பதை காண்பிக்கிறார். நான்காவது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இதில் பரிபூரணமாக கல்யாண வஸ்திரம் தரித்து ஆயத்தப்படுகிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரம்தான். இந்த சிலர் யார் அப்படின்னா, முழுமையுமாக தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் என்று பார்க்கிறோம். அப்படின்னா அந்த அழைக்கப்பட்ட கூட்டத்தில் நிறைய பேர் வராங்க, ஆனாலும் தங்களை தகுதிப்படுத்தி கொள்ளவில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் நீதி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த ஆயத்த பணியை அவர்கள் செய்யவில்லை என்றும், அதே நேரத்தில் முழுமையுமாக தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஐந்தாவது மிக முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எடுக்கும் தீர்மானத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். இந்த சிலர் முழுமையுமாக தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் அவருடைய குமாரரோடு இதோ அந்த கல்யாண விருந்திலே பங்கு பெறுகிறதற்கு ஏதுவான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்து மணவாட்டியாக ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார் என்பதை இந்த ஓமானத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாஸ்டர் கெர்ஷோம், இந்த கேள்வியை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரட்சிப்பு நமக்கு தெரிஞ்சிடும். இயேசுவை எது சிலுவைக்கு வழிநடத்தியது? மனிதகுலத்தின் மீது தேவன் கொண்ட அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு வழிநடத்தியது. அங்கே கிறிஸ்து சிலுவைக்கு பாடு அனுபவிக்கும்பதாக இந்த வாக்கியங்களை அவர் தெரிவிக்கிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவில்லை, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எத்தனையோ முறை அவர்களுக்கு தருணங்களை கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை நிராகரித்து போவதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும்.
அங்கே ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காகவும் ஆண்டவராகிய தேவன் அங்கே சிலுவையில் அடிக்கப்பட்ட வேளையிலும் கூட, பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னென்று தெரியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னியும் என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து அங்கே நீதிமான்களுக்காக மாத்திரமல்ல, பாவிகளுக்காகவும் தன்னை எதிராளிகள் என்று சொல்லி அடையாளப்படுத்தி கொண்டவர்களுக்காகவும் தேவன் என்ன செய்தார், அங்கே சிலுவையிலே மரித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். தேவன் நம் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லாவிட்டாலும் அவர் தொடர்ந்து நம் மீது அன்பு செலுத்துகிறார். ரட்சிப்பின் திட்டம் எப்பொழுது வெளிப்பட்டது பாஸ்டர் சார்ல்ஸ்? ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் முன்னமே ஆயத்தம் செய்து விட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதை எலன் வைட் சொல்லும்போது இட் வாஸ் நாட் அன் ஆஃப்டர் தாட் என்று எழுதுகிறார்கள். யுகங்களின் வாஞ்சை என்கின்ற புத்தகத்தில் அதில் குறிப்பாக 22வது பக்கத்தில் அம்மையார் ரொம்ப அழகாக சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, காட் டிட் நாட் ஆர்டைன் தட் சின் ஷுட் எக்ஸிஸ்ட். அதாவது இந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் முன்னமே ஆயத்தம் பண்ணினதுனால ஏதோ பாவம் என்பதை ஒன்றை ஆண்டவர் அதில் கொண்டு வரணும் என்பது அவருடைய சித்தம் அல்ல என்பதை இங்கே அம்மையார் சொல்கிறாங்க. இந்த பாவம் ஏன் இங்கே மனுகுலத்திற்குள்ளாக பிரவேசித்தது என்றால், இந்த தேர்ந்தெடுக்கும் அனுபவத்தை மனிதன் தவறாக பயன்படுத்தினான். அவன் பயன்படுத்துவான் என்பதை தேவனுடைய அனந்த ஞானம், அவருடைய முன் அறிவு அதை அறிந்திருந்தபடினால் அவருடைய குமாரர் இதோ நாம் மரிக்க வேண்டிய ஸ்தானத்திலே அவர் நமக்காக பலியாவார், தேவனுடைய கோபாக்கினையை அவர் சுமந்து கொள்வார் என்பதை பிதாவாகி தேவன் முன்னமே அறிந்திருந்தார். பிதாவாகி தேவன் மாத்திரமல்ல, இதை அவருடைய குமாரரும் அறிந்திருந்தார். ஏனென்றால் சகலத்தையும் அவருடைய குமாரரை கொண்டே என்ன பண்ணார், உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். குமாரரும் நமக்காக மரிக்க ஆயத்தமாக இருந்தார். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக அப்பா குமாரரை கட்டாயப்படுத்தியும் அனுப்பவில்லை. அதே நேரத்தில் குமாரரும் அப்பா கிட்ட போய் நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் போய் மரிக்கிறேன் என்று சொல்லி ஆவலாய் அன்பாய் கேட்டு நமக்காக மரித்தார் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த ரட்சிப்பின் திட்டம் என்பதை ஆண்டவர் ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருந்தாலும், ஆண்டவர் சொல்லும்போது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே குறிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி அவருடைய குமாரரை மேற்கோள் காண்பிக்கிறார். அதனால தான் இங்கே ரோமர் 16ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்திலே வாசிக்கும்போது, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களினாலும் அநாதி தேவனுடைய கட்டளையின்படியே வெளியரங்கமாக்கப்பட்டது, சகல ஜாதிகளும் விசுவாசிக்கும்படி கீழ்ப்படியும்படியாகவும் இது அறிவிக்கப்பட்டு வருகிறது என்பதை பவுல் நமக்கு சொல்லுகிறார். அப்படின்னா பழைய ஏற்பாடை வாசிக்கும்போது அது அவங்களுக்கு சரியா தெரியல. ஆனால் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய பாடு மரணத்தை குறித்துமே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இதோ பவுல் அழகாக புதிய ஏற்பாட்டில் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். அருமையான பாடத்தை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுக்கு நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் மனப்பூர்வமாய் அன்பு கூறுகிறார். நீங்கள் அவரை மனப்பூர்வமாய் அன்பு கூறுகிறீர்களா? யோசித்து பாருங்கள். வாழ்க்கை உங்கள் கையில். இயேசு உங்களை நேசிக்கிறார். நன்றி, வணக்கம்.